அனைவருக்கும் வணக்கம். மனிதனுக்கு உடம்புல நோய்கள் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு கர்ம வினையின் காரணமாக, தன்னுடைய கர்ம வினையின் காரணமாக இந்த உடம்புல நோய் வருவது ஒரு காரணமாக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மனதினுடைய குழப்பம், மனதினுடைய பார்த்தீங்கன்னா அந்த மன அமைதி இல்லாமல் மனிதன் ரொம்ப கஷ்டப்படும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய சக்தி நிலையானது பார்த்தீங்கன்னா ஒரு சீராக இருக்காது. சீராக இல்லாமல் ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடும். சக்தி நிலையை தன்னுடைய சக்தி நிலையை ஒன்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா, சரணம் இல்லாமல் சக்தி சரணம் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்று கர்ம வினையின் காரணமாக, இன்னொன்று சக்தி ஒரு பேலன்ஸாக இல்லை, கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்படி அது ஒரு காரணத்துக்காக கூட உங்களுக்கு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சக்தி நிலை சீராக இல்லை, கொலாப்ஸ் ஆகுது காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்முடைய மனதினை எப்படி நம்ம ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வரணும், நம்ம உடம்பினை எப்படி ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வரணும், நம்முடைய சக்தி பிராணசக்தி அந்த ஆஸ்ட்ரல் பாடியை நம்ம எப்படி ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரியாத காரணத்தினால சக்தி கொலாப்ஸ் ஆகி போகுது, அமைதி இல்லை. அப்போ நோய் வருவதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. இன்னொன்று கர்மவினையின் காரணமாக, தீவிரமான கர்மவினையாக இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ மாத்திரைகள் சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த கர்மவினையானது குறையாது, இந்த நோயானது குறையாது, அப்படியே இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாதி நோய் குணமாயிடும், பாதி குணமாகாது. காரணம் என்ன? அந்த கர்மவினையின் காரணமாக என்ன ஆகும், பாதி நோய் அப்படியே இருக்கும். கொஞ்சம் சூழ்நிலையை மாற்றின பிறகு கொஞ்சம் மன அமைதி வந்தோன்னா கொஞ்சம் நோய் குணமாகும். அப்போது தன்னுடைய வெளிச்சூழல்களின் காரணமாக மன அமைதி இல்லாமல் போகுது. தன்னுடைய சக்தியை பற்றி, நம்ம உடலை மனதினை பற்றி நமக்கு புரிதல் இல்லாததுனால என்ன அது மன அமைதி இல்லாமல் போகுது. அதனால் என்ன ஆகுது, நம்முடைய சக்தியும் என்ன அது பாதிக்கப்பட்டு சரணம் அடைகின்றது. அப்பொழுது நோய் வருகின்றது. இன்னொன்று தீவிரமான கர்மவினை. இந்த ரெண்டு தான் காரணம். இப்போ நம்ம இந்த உடற்பயிற்சி, நம்ம இந்த தியான பயிற்சிகள்லாம் நம்ம பண்ணும்போது நம்முடைய உடல் மனதினை பற்றி நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய சக்தியினை சீராக்க முடியும். சக்தியை ஒரு பேலன்ஸாக வச்சுக்க தெரிஞ்சோன்னா நம்முடைய பாதி நோய் குணமாகிவிடும். அந்த கர்ம வினையும் நமக்கு ஓரளவுக்கு என்ன விஷயம் கர்ம வினையை பற்றி நமக்கு புரிய வந்துருச்சுன்னா நம்மளுடைய நோய் ஆட்டோமேட்டிக்காக குணமாக ஆரம்பிச்சிடும். இதனை பற்றி புரியாமல் தான் என்ன பண்ணுறோம், நம்ம அதே சூழ்நிலையில் இருந்து கொண்டு அதே சூழ்நிலைக்குள்ளேயே சில சூழ்நிலையை மாற்ற முடியாமல் அதே சூழ்நிலைக்குள்ளே இருந்துக்கிட்டு அதே கர்மவினையின் பிடியில் இருந்துக்கிட்டு நம்ம தப்பித்து கொள்ள முடியாமல் வெறும் மாத்திரையை சாப்பிட்டு பார்க்குறோம். பல ஆண்டு காலமாக பல பேருக்கு பல நோய்கள் இருக்குது, அதை சாப்பிட்டு பார்க்குறோம், திரும்பவும் நோய் குணமாக மாட்டேங்குது. காரணம் சூழ்நிலை, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, உங்களுடைய சக்தி நிலை சரியில்லை, உங்களுடைய கர்மவினையின் பிடியில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதை எப்படி விளக்கவும் தெரிய மாட்டேங்குது. காரணம் போதிய புரிதல் இல்லை. இதனை பற்றி போதிய புரிதல் இல்லை தான் காரணம். அப்போ நமக்குள்ள ஒரு அமைதியை கொண்டு வந்தோம்னா, அந்த தியான பயிற்சிகளின் மூலமாக ஒரு அமைதியை கொண்டு வந்தோம்னா இதனை பற்றிய ஒரு புரிதல் வரும். நம்ம என்ன பண்ணலாம், நோய் கர்மவினையின் காரணமாக நோய்கள் வந்தாலும் என்ன பண்ணலாம், அதை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், குணப்படுத்திக்கலாம். அது பெரிய விஷயம் இல்லை. உளவியல் ரீதியான நோய்கள் வந்தாலும் அதையும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக குணப்படுத்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.